சாதாரண மனிதனாக நினைத்துக் கொண்டு தன்னை பெருமாளை சாதாரண தன்னுடைய குழந்தையா நினைக்கிறார். இப்படி குழந்தை வெளியில வந்து எல்லாரும் கண்டுபட்டவர்களுக்கு பல்லாண்டு போறார். பொங்கிய பரிவால் பல்லாண்டு பாடினால் அவருக்கு பெரியார் அந்த யானை மேல யானை மேல 2 மணி இருக்கு இல்லையா, அந்த மணி எடுத்து பல்லாண்டு பாடுறார். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 மல்லாண்ட நின்றோர் வடிவண்ணான் உன் சேவடி செவ்விந்திருக்காது அடியோனோடும் நின்னோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டு வடிவாய் நின் வளமாறுனில் ஆடின்ற வகையும் பல்லாண்டு வடிவாய் ஜோதி வளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு படைப்போர் தொட்டு வழங்கும் அவ்வாஞ்சசனியும் பல்லாண்டு நல்ல பல்லாண்டு வர்றார். பல்லாண்டு முதலில் தன்னுடைய செவ்விய சிவந்த திருவடிகளுக்கு பல்லாண்டு மேல போறார். உன்னோடு கூட இருக்கின்ற அளவிலே நிறையும் அளவே மங்கை மாறுவா என்று நினைத்தனையும் பிரியில்லாத அந்த மகாலட்சுமியை பற்றி கொள்ளாங்க. அப்புறம் பார்த்தா ஆழி அவனுடைய சங்கு சக்கரத்தை பற்றி சுதர்சன ஆழ்வாரை பற்றி மங்களம் பண்றாங்க. சங்கு அடுத்து சங்கு சங்கை பற்றி வரும். இப்பேற்பட்ட சங்கு சங்கு பாட்டு பாடும்போது ஆண்டா சொல்றான். சங்கை பற்றி ஒரு பாட்டு பாடுற ஆண்டா கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவளை செவ்வாய் தான் வித்தித்து இருக்குமோ அருப்பசித்த மாதவன் தன் வாய்ச்சவை நாட்டமும் விருப்பம் கேட்கின்றேன் சொல்லாழியும் சென்றேன். அந்த சங்கம் அந்த சங்கு என்ன பாக்கியம் பண்ணிருக்கு என்பதனோட இலக்கையில் அமர்ந்து கொண்டு அவ்வப்பொழுது அவருடைய அதரத்தின் சுவையை அதை இன்னும் அடைகிறது. அதரத்தினுடைய ருசியையும் சுவையையும் வாசனையும் கற்பூரம் சங்கே சொல்லுவார் எப்படி இருக்கிறது அவருடைய அதரத்தோடைய தன்மை இயற்கை எப்படி இருக்கு. கற்பூரம் நார்மம் கமலப்பூ நார்மம் திருப்பவளை செவ்வாய் சங்கம் அந்த சங்கத்தை ஒரு பல்லாண்டு. அதே அந்த பல்லாண்டு அந்த பல்லாண்டு பாட இடம் அப்படின்னால அந்த முதல்ல அந்த இடத்துக்கு மெய்காட்டல் கொட்டு அப்படின்னு பேர். மேற்கு கொட்டு மெய்காட்டம் கொட்டல் அப்படின்றது பேர். பல்லாண்டு பொங்கு பரிவாலே இவர் பல்லாண்டு பாடினால் அதுக்கு மணவாள மொழி சொல்றாங்க. பெரியாழ்வான ஏன் பேர் வருதுன்னா பொங்கும் பரிவாலே வெள்ளிபுத்தூர் பட்டர்களான் பெற்றான் பெரியாழ்வார் என்ற பெயர். எப்படி வேதத்திற்கு ஓம் முதல்ல மங்களமாக ஓம் தான் சொல்லுறாங்க. ஓம் சகஸ்தா வீரு சகஸ்தாட்ட சகஸ்தவாது சதோவின் விஸ்வதோ வித்வான அந்த ஓம் சொல்றோம். அந்த ஓம் எப்படி எல்லா வேதத்துக்கும் தொடக்கமாக இருக்கோ அப்படிதான் நாலாயிரவே பொருள்கள் பாடும்போது இந்த பல்லாண்டு பாடாம யாரும் முதல்ல பல்லாண்டு தான் மங்களாசாசனம். அதை பாடிட்டு தான் மங்களம் பாடுறது. உண்டோ பல்லாண்டுக்கு ஒவ்வொரு கலை மாணவர்கள் சொல்றார். உண்டோ பல்லாண்டுக்கு ஒவ்வொரு கலை உண்டோ பெரியாழ்வார்க்கு ஒப்பு வருவர். இவருக்கு மற்ற பேரெல்லாம் இருக்கிறது. ஒரு 5-6 பேர் இருக்கு. அதில் பட்டஜான் என்று ஒரு பெயர், வில்லிபுத்தூர் என்ற பெயர், வேயக்குளவிளக்கு அப்படின்னு ஒரு பெயர், கிளியெழுத்தான் ஒரு பெயர், புதுவை போன் ஒரு பெயர், விட்டு சித்தன் பெயர், மாலாக்காரர் என்ற இதெல்லாம் பெரியார் போட்டிருக்கார். பிள்ளை தமிழ் என்ற ஒரு தமிழ் இலக்கியம். அந்த தமிழ் இலக்கியத்துக்கு ஒரு ஏற்றம் கொடுத்தவர். அவர் பிள்ளை தமிழ் தான் பாடிட்டார். ஆண்டாலும் சரி பெரியாழ்வாரும் சரி அந்த இலக்கியத்தோட என்னன்னாக்கா அது பிள்ளை தமிழில் அமைஞ்சிருக்கு. பெரியாழ்வார் பிள்ளை தமிழே அவர் ஏற்றிருக்கிறார். ஆண்டாலும் அப்படி ஏற்றிருக்கிறார். இவருக்கு தனியங்கள் பாடும்போது சொல்லுவாங்க. குருமகணதித்யம் ராகவேதா ரசைனான் நரபதிபலித்தம் சுத்தமாதா சுசுரமரவங்கம் ரங்கநாம சாட்சாதை குலத்துலகம் நிச்சயம் நமாமி. பெரியாழ்வார் யார் அப்படின்னா விஜயகுல அந்த குலத்தில் இருக்கிறது. பெரிய பெருமான நினைக்கப்படக்கூடிய ரங்கநாதருக்கே தன்னுடைய பெண்ணான சுடி கொடுத்த நாச்சியாரை மனம் செய்வித்து அதனால் பெரியாழ்வார் என்ற பெயரை பெற்றிருக்கின்றார். அவருடைய திருவிழியை நாம் வணங்குகிறோம். மின்னா கடமேஷோ வில்லிபுத்தூர் என்று ஒருவார் சொன்னால் கழக்கமலம் சுடினோம் உன்னால் வெளியிடத்தான் என்றழைத்தோம் கீழ்மையினர் சேரும் வழியிடத்தோன் என்ற மே வந்து மின்னா கடமேஷோ வில்லிபுத்தூர்
வந்தான வர்த்தகனான் வந்தான் என்று இந்திய சங்கம் எடுத்து உள்ள வேண்டிய வேதங்கள் போது எழுதிக்கிறது தான் பாருங்க. இதெல்லாம் பெரியாழ்வாருடைய தெரியங்கள். அப்படி நமஸ்காரம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்பதான் பல்லாண்டார்கள். பல்லாண்டு சிவந்த திருவடி பெரியவராட்சி திருவாழி சங்கு 85 ஆண்டு காலம் பெரியாழ்வார் வாழ்ந்தார். அவருக்கு மிக பிடித்தமான திவ்ய தேசம் சொல்லப்படுவது திருமாலின் சோலை, அழகர் கோயில். அங்கதான் தன்னுடைய அந்திம காலத்திலே அவர் அங்கே இருந்து பரவ வைச்சார்னு சொல்றோம். திருமாலின் நிறைய பாடுபடுறார். மற்ற ஆழ்வார்களுக்கும் பெரியாழ்வாருக்கும் என்ன வித்தியாசம்னா, மற்ற ஆழ்வார்கள்லாம் எம்பெருமானின் கல்யாண குணங்களிலே ஆழங்கால் பட்டு அந்த கல்யாண குணங்களை அனுபவித்து அந்த அனுபவத்தை தமிழ் பாக்களாக வழிபடுகிறார். கல்யாண குணங்களை ஒவ்வொரு பகவானுக்கு என்னென்ன குணங்கள் அழகாக வச்சு பாட்டு பண்ணான். பெரியவார்கள் என்னன்னாக்க முங்கிய பரிவாலை தன்னை வந்து தாயாகவே பாதிக்கிறார். பெரியாழ்வார் அனுபவித்த மாதிரி பகவான் வந்து யார் குழந்தை பருவத்தில் அனுபவித்து யாருமே கிடையாது. எவ்வளவு விவரமா ஒரு குழந்தைய ஒவ்வொரு பருவம் படிக்கும் போது ஆச்சரியமா இந்த அளவுக்கு அனுபவித்து குழந்தை வளர எப்படி வீட்டில் நம்ம அனுபவிக்கிறோமோ அதை வந்து எம்பெருமான் கிருஷ்ணராக பாவித்து கிருஷ்ணரை அனுபவித்து யசோதையாவே மாறிவிடும். இந்த மாதிரி எந்த ஆழ்வாருமே எல்லாம் பாடியிருக்காங்க. என்னுடைய பரதத்தை பண்ணியிருக்காங்க, ஜெயந்திலாம் பாடியிருக்கா, அனுபவிச்சிருக்கா. எல்லாரும் பகவான் கிருஷ்ணரையோ ராமனையோ நரசிம்மையோ வாமனையோ தான் பாடியிருக்காங்க. குறிப்பாக குழந்தை பருவத்திலிருந்து ஒவ்வொரு அசைவாக அந்த பகவானை அனுபவிப்பது என்பது பெரியாழ்வார் நாம் செய்த பாக்கியம். தமிழில் இப்படிப்பட்ட இலக்கியங்களாக கிடைச்சிருக்கு. இது வாசிக்க நமக்கு வந்து ஆன்மீகம் வளரும். ஒரு பக்கம் தமிழ் வளரும். தமிழ் மேல நமக்கு ஒரு சுவை உண்டாகும். ஆச்சரியமான பாடல்கள் எல்லாரும் 4 வகைகளிலே இந்த பெரியாழ்வார் வந்து கிருஷ்ணனை பகவான் அனுபவிச்சிருக்கார். ஒன்று வந்து யசோதை தாயாராக பாவிக்கிறார். அப்புறம் பார்த்தீங்கன்னா கண்ணனை குறித்து முறையிட்டு ஆட்சியர்கள் கண்ணனுடைய தீர்ப்புகள் பண்ணக்கூடிய எல்லா இடத்தையும் போய் சண்டை போடுவோம், எல்லா வண்டி போய் வெண்ண திருடா இல்லாம அவளை பற்றி எல்லாரும் ஆட்சி முறையிட்ட பிறகு அடுத்தவங்க பார்த்தீங்கன்னா ஐயோ கண்ணை வீட்டில் காதுதான் இருப்பாங்க. இங்க வரலையே, கண்ணை வரலையே, இவ்வளவு வெண்ணையை வச்சிருக்கேனே கண்ணை வரலையே, எப்படி இருப்பாங்க? முதல் நாள் வெண்ணெய் பிடித்தான்னு கம்ப்ளைண்ட், அடுத்த நாள் வெண்ணெயை காய்ச்சி பண்ணி வெண்ணெயை செய்து கண்ணன் வரலையே வாசல் காத்துட்டு இருப்பாங்க. அதுதான் ஆச்சரியமான ஒன்று. கண்ணனை குறித்து முறையற்ற ஆட்சியர்கள் நிலை, கண்ணன் மீது காதல் கொண்ட கன்னியர்கள், இது 3. அந்த கன்னியர்களை பற்றி இறங்குகின்ற தாயருடைய நிலை. இந்த 4 அவர் பகவான் வந்து அதை அனுபவிக்கலாம். ஆச்சரியமான அது எதை முடிஞ்சு பார்ப்போம். பிள்ளை தமிழ்ல முக்கியமா கண்ணனை யசோதையா இருக்கும்போது அவதாரத்தை பற்றி பாடியல் அருமையா படிக்கிறார். பெரியாழ்வார் ஒரு வருஷம் ஒரு தடவை போயிருக்கார். திருக்கோசியூர்ல அன்னைக்கு வந்து ஸ்ரீஜெயந்தி கோகுலாஸ்தோஷம் நடக்குது. சௌமியநாராயண பெருமாளுக்கு கண்ணனுடைய அலங்காரம். திருக்கோசியூருக்கு தெய்வம் சௌமியநாதன், அவனுக்கு அலங்காரம். இதை பார்த்தாலும் பட்சணங்கள் பண்ணிருக்காங்க. எதை பார்த்தாலும் சீதை முறுக்கு எல்லா ஆசனையும் பண்ணிட்டு ஒரே கொண்டாட்டம். ஸ்ரீஜெயந்தி அவ்வளவு விமர்சையா கொண்டாடும் போது பெரியார் போறாங்க. போனாங்கன்னா அவருக்கு வந்து கண்ணனுடைய பிறந்தது ஆயர்பாடி ஞாபகம் வருது. இந்த திருக்கோட்டியூர் கேசவன் கண்ணன் தான் அங்கே பிறந்திருக்கான்னு நினைச்சு அவர் வந்து பாட்டை அவதாரத்தை வந்து ஆரம்பிக்கிறார். கண்ணமாடங்கள் சோர் திருக்கோட்டியூர் கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தனில் என்னை சொன்னம் எதிர்ப்பு விட கண்ணன் மற்றும் கலந்தாராயிற்று. இங்க பார்த்தாலும் எல்லாம் சேராது. அவனும் மஞ்சள் தூள் என் சொன்னாங்க அடிச்சுக்கிறோம். ஓடுவார் விழுவார் உகந்தாளிப்பார் நாடுவார் நம்பிரானே குற்றான் என்பார். பாடுவார்களும் பல்வரைப்பட்ட நின்றுவார்களும் ஆயிற்று ஆயர்பாடி. எல்லாம் ஓடுறான். இங்கே ஓடுறான். கண்ணன் பிறந்தான், எங்கள் கண்ணன் பிறந்தான், பரந்தனவான்னு எல்லாம் கண்ணன் பிறந்தான் ஆச்சரியமா பாடு. எல்லாரும் குழந்தைகளும் ஆட்சி மரலாம் ஓடுறாளாம். கண்ணனை பார்த்துட்டு அந்த நந்த கோபன் வீட்டுக்கு போடுறோம்.
தேனி சீருடை பிள்ளைக்கண்ணன் காணத்தாண்டுவோர் ஒத்து போதுவார் ஆனப்பா இவன் நேரடி கான் திருவோணத்தான் உலகான நிற்பார்கள். ஆட சொல்றேன் திருவோணத்தில் வந்துருக்கான். திருவோணத்தில் பெருமாள் நான் கண்ணன் கொடுத்த என்ன நினைச்சிட்டோம் ரோகிணி ரோகிணி சொல்லலாம் திருவோணம் சொல்றாரு. ஏன் அப்படின்னா கம்சனுக்கு தெரிஞ்சு போச்சுதான் அவன் வந்து எல்லாத்தையும் பண்ணுவான். அத்தத்தின் 10ஆம் நாள் அவதரித்த எம்பெருமான். அஸ்தத்துக்கு அஸ்த நட்சத்திரத்துக்கு 10ஆம் இப்படி போனா 10 வந்து திருவோணம், இந்த கோடி வந்து ரோகிணி. ரோகிணி என்ற நட்சத்திரத்தை சொல்லாமல் அத்தத்தின் 10ஆம் நாள் என்று கூடலமாக சொல்லி கம்சன் வந்து கெடுதல் பண்ணிடுவான்னு பயந்துட்டு அத்தத்தின் 10ஆம் நாள் அப்படி வந்து இந்த இதை சொல்லியிருக்கிறார். கையுங்காலம் விளக்க கடாரணை பையொழாக்கி பசும் சிறு மஞ்சளால் ஐயனா வழித்தாளுக்கு அங்காந்திட பையம் வேகம் கண்டால் வாயுவை. அந்த காலத்து குழந்தையெல்லாம் கூப்பிட்டு மஞ்சள் தேய்ச்சி மஞ்சள் கட்டி மஞ்சள் அதை வச்சு நாக்க வழிபாடும். அந்த காலத்தில் குழந்தைங்க நாக்க வழி மஞ்சள் வச்சு வழிபாடும். அப்படி நாக்கு ஆக்காமே தயார் சொல்வது அது பெருசா வாய காமிச்சு பெருசா காய்ச்சி வெளியே போட்டா உலகமே அது தெரியும். உலகத்தையும் தெரியும். நீங்க நவாப் ராஜமாணிக்கம் அப்படின்னு ஒரு பெரிய நாடகம் இருந்தார். விக்டோரியால நாடகம் போடுவார். விக்டோரியால கிறிஸ்டாலின்னு ஒரு நாடகம் போடுவார். சின்ன வயசுல பாருங்க. அதுல வந்து கிறிஸ்டா நாக்கு வழிக்கும் போது யசோதையை காமிப்பான், கிறிஸ்டா காமிப்பான். பேக் ப்ரொஜெக்டர் என்ன ஒரு டெக்னிக்கலா அது போல இவ்வளவு பேர் தெரியும். அது எல்லாமே தெரியும், உலகமே தெரியும். ஒரு நாடகத்துல நவாப் ராஜமாணிக்கம் அவ்வளவு அழகா காமிச்சிருக்க சார். யானையும் மேல கொண்டுருவாரு. அந்த கொண்டு போது அங்கே யசோதை நாக்கு வழிக்கிறது கூட அது தெரியும். ஆச்சரியமான ஒரு வாயுள் வையகம் கண்ட மடனல்லா ஆயர் புத்திரன் அல்ல நறும் தெய்வம் பாயச்சீருடைய பண்புடைவாளன் மாயன் என்று வா. இவன் ஆயர் புத்திரன் சாதாரண மனுஷன் இல்லவா, இவன் எம்பெருமான் நீ பகவான் தான் வந்துருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒரு பக்கமாய் ஒரு ஆச்சரியம் எல்லாம் இப்படி அவதாரத்தை உருவாக்கும் போது தொட்டில போடும்போது குழந்தை போடுறோம். தொட்டில குழந்தை மறைக்கிறது. கிடைக்கில் தொட்டில் கொடி வைத்திடும் கொள்ளில் மருகை இருக்கணும் ஒடுக்கி புள்ளில் உதரத்தை பாய்ந்திடும் விடுக்கலாமையால் நான் வழிந்தேன் நங்காய். நம்ம குழந்தைய தொட்டில் போடுறோம். முதல் மறைக்கிறது பார்த்தீங்கன்னா அது ஒரு எக்ஸசைஸ் விளையாட்டு. அதெல்லாம் ரசிக்கணும். ஆனால் வரைகை தொட்டி எடுத்து இடுப்புல வச்சா இடுப்பு போட்டு வரைக்கும் செயல்படுத்த ஒலிகை பொடிக்கு உதரத்தை கிடைக்கில் தொட்டில் கிழிய உதைக்கிடும் எடுத்துக் கொள்ளில் மருந்தை இருக்கிடும் ஒடிக்கு புள்ளில் உதரத்தை பாய்ந்திடும் விடுக்கலாமைகள். அப்பா என்ன ஒன்று சமாளிக்கிறாரு. எனக்கு முடுக்கே படுத்து உன்னோட ஓடி எனக்கு வெயிட் லாஸ் ஆகிடுச்சு. என் ஏச்சி போயிட்டேன். ஏன் உயிரை வாங்க அப்படின்னு குழந்தை சொல்ற உயிரை அவனா வாங்கினான். அவனுடைய உயிரே அவன் தானே, யசோதை உயிரே அவன் தானே. இப்படி எல்லாத்தையும் ரசிக்கிறோம். நம்ம போட்டு நம்ம எப்படி நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம குழந்தைய ரசிக்கும்போது எத்தனை மிஸ் பண்றோம். நம்ம இந்த இது நடக்கிறது நம்மளுடைய சமுதாயத்தில் நம்ம இதில் நம்ம பாரம்பரியத்தில் எத்தனை அழகமான இந்த விஷயங்கள் இருக்கு. எங்கேயோ போயிட்டு இருக்கோம். கொஞ்சம் நம்ம மறுபடியும் குழந்தைகளை இருக்கணும் சார். குழந்தைங்களாம் இந்து அமைப்புலாம் உருவாக்கி குழந்தைகள்லாம் பாட்டு இந்த பாசங்கள்லாம் படிக்க வச்சா ரொம்ப சிறப்பாக அமையும். பிற்காலத்தில் குழந்தைகளுக்கு எதையோ சொல்லி கொடுக்கணும். அவதாரத்தை சொல்கிறேன். அப்புறம் குழந்தைய வந்து கட்டில் போடுறோம். குழந்தைய போட்டு தொட்டிலில் போட்டோடனே இப்போ நம்ம குழந்தைய போட்டால் எல்லாரும் வந்து போடணும். அப்படிவா வந்து பாருங்க, எங்காவது குழந்தைய பாரு, எங்காவது வீட்டு பாரு, எங்கள் குழந்தைய பாரு வந்து பாரு, நீ பார்க்கல நான் அப்படி சொல்லிட்டு இருப்போம். ஸோ யசோதை என்ன பண்ணுறோன்னா எல்லாரையும் வந்து பார்க்க சொல்கிறோம். குழந்தைய பாரு, எப்படி பாரு, எப்படி அழகாக பாரு ஏற்பட்ட பாட்டு. சீதக்கடலுள் அம்மன்ன தேவகி போதை குழலால் அசோதைக்கு போத்தந்த வேதை குழலை பிடித்து சுவைக்கொள்ளும் பாதக்கமங்கள் காணிலே பவளவாயை வந்து காணிலே. அந்த குழந்தை தொட்டில் படுத்து அழகா இந்த காலை தூக்கி அந்த கட்டை வர சப்பிட்டு எல்லா குழந்தையும் பார்த்துப்பாங்க. ஆளிலே மேல கண்ணாடி படுத்தவங்க எல்லா குழந்தையும் படுத்தும். அந்த அழகை நம்ம பார்த்து ரசிக்கணும். அந்த குழந்தை அந்த அப்படியே பார்த்து வேதை